சிறையின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்மளோடு சிறையில் இணைந்திருப்பவர் நவீன நாடக கலைஞர் மற்றும் திரைப்பட கலைஞர் அன்பு தம்பி சஞ்சய். மாலை வணக்கம் தம்பி. வணக்கம். அந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு உண்டு, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது அப்படிங்கறது மாதிரி ஒருத்தர் அரசு பேருந்துல போய் ஏறி இருக்காரு. சரி. பவானியில போய் ஏறி பேருந்துல உட்காந்து கண்டக்டரை கூப்பிட்டு, ஐயா நான் வந்து ஊருக்கு போகணும், ஓசூர் வரையும் போகணும் அப்படின்னு டிக்கெட் கேட்டிருக்காரு. கொடுத்ததோட அட்டாக் வந்துருச்சு. 10,000 ரூபாய் தம்பி, 10,000. இங்கே பவானில இருந்து ஓசூர் போறதுக்கு? ஆமா. கடந்து அதிர்ச்சியில கடந்து ஆளை வந்து மயக்கம் போட்டு விழுந்து தண்ணி அழிச்சு எழுப்பி அப்படின்னு இணைய 10,000 போட்டிருக்கிற என்னையா அது அப்படின்னு. அப்புறமேலுக்கு ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு தப்பாயிடுன்னு சொல்லிட்டு இப்ப அது முழுக்க இணையதளம் முழுக்க வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. பவானி துபாய்க்கு போறதா? துபாய் குறுக்கு சந்துக்கு கரெக்டா தான் விட்டுருக்காங்க. கேட்டாங்கல்ல இந்த மகளிருக்கான இலவச சிறப்பு பேருந்து கேட்டாங்கல்ல, அண்ணன் ஒரேடியா அடிச்சிட்டாரு. எந்த அண்ணன்? நம்ம விஜய் அண்ணன். ஒரேடியா பவானி துபாய் போ, எதுக்கு நீ பவானில இருந்து ஓசூருக்கு போற, துபாய் போ. துபாய்க்கு? ஆமா, நீ இங்க மதுரையில இருந்து இங்கிட்ட எல்லாம் வராத, அங்கிட்டு தூத்துக்குடி பக்கம், மலேசியால இருந்து தூத்துக்குடி போ, அங்கிட்ட இருந்து இங்கிட்டு போ பண்ணி எல்லாம் அடிச்சு விடுறாங்க அவங்க. அதே மாதிரிதான் இந்த சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு விழா கூட்டுவாங்க. ஆமா, பேர் வச்சிருவாங்க. சில பேர் வந்து கொஞ்ச நாள்ல வந்து பேர் வந்து நியூமராலஜி படி அதாவது மாத்தி வைக்கிறப்ப அது மாத்தி வச்சிருவாங்க. அது ரெக்கார்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா பேரு மாத்தி வைக்கிறதுக்கு ஒரு விழா எடுத்த ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான், மன்னாரன் கம்பெனி தான். ஏற்கனவே அனைத்து மகளிர் காவல்னு இருக்கு, பேரை மட்டும் மாத்திடுறது. பேர் மாற்று விழா தான், திட்டம் துவக்க விழா இல்ல. என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது. அப்ப முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் மக்கள் மத்தியில வந்து காவல்துறை மேல நம்பிக்கைகளை ஏற்படுத்துறது. அப்ப முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அப்ப முன்னாடி இருந்தது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் செய்யலங்கிறதுக்காக தான் உங்களை கொண்டு வந்தாங்க. அதே பதில சொல்றதுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு பண்றதுக்கு தான் பூரா அந்த கேட்பாரு, என்னடா பேட்ச் ஒர்க், ஏடா பூரா மேடா பேட்ச் ஒர்க் அந்த மாதிரிதான். ஆமா, ஒரு திரைப்படத்துல யோகி பாபு வருவாரு, ஹிந்திக்காரன் கெட்டப்ல வந்து ஃபுல்லா பேட்ச் ஒர்க் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரிதான் கதை. இன்னும் நம்ம புதுக்கோட்டை திருமயம் பக்கத்துல ஒரு திருநங்கை வந்து கொலை பண்ணிட்டாங்க. 2 பேர் இளைஞர்கள் வந்து கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண பிறகுனாக்கா இப்ப காவல்துறை கண்டுபிடிக்கணும்ல, கொலை பண்ணிருச்சுன்னு காவல்துறைக்கு தகவல் போயிருக்கும், அவங்க குற்றவாளியை தேடணும். இதான வழக்கமான நடைமுறை. கொலை பண்ணிட்டு ஆசுவாசமா ஒரு நாள் கழிச்சு காவல்துறை போய் இந்த இடத்துல இந்த நேரத்துல நாங்க கொலை பண்ணிட்டோம், ஷாக் ஆயிட்டாங்க காவல்துறை. நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலைகாரர்களே தானாக சரணான கொலையாளிகள் போடுறா போஸ்டர் அப்படின்னு. நீங்க இந்த விஷயத்தை அப்படித்தான் பார்க்கணும், நீங்க இப்படி பார்க்க கூடாது. எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்க, ஒரு கோணம் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்காது. நீங்க அப்படி பார்க்க கூடாதுங்க, இப்படி பார்க்கணுங்க அப்படின்னு. இதை நீங்க பண்ணணும். கொலை பண்ணிட்டு நீங்க இங்க டைரக்டா போயிட்டு இங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. தானே சரண்டர் ஆன சண்டைக்கால, ஆமா, தானே சரண்டர் ஆன தகையாளரே கொலையாளர் போட்டு போவாங்க அந்த மாதிரி. ஆமா. அடுத்துங்கிட்டு அமைச்சர் வந்து நீக்கி விடியா இருந்தால அப்படின்னு புதிய தமிழகத்தின் தலைவர் கிருஷ்ணசாமி பேசியிருக்காரு. யாரு? அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி இருக்காரு. ஆமா, இடி ரைடு வந்து ஒண்ணு பண்ணிருக்குப்பா, ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் நடத்தி. அதுல வந்து ஒரு 258 கோடி ரூபாயில போதைப் பொருள் மற்றும் ஹவாலா பணம் எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிக்கப்பட்ட பட்டவங்க யாருன்னா 4 பேர் இலங்கையை சார்ந்தவங்க. அவன் யாரு சொல்றான், we are not authority, எங்களுக்கு ஒரு சீப் லீடர் இருக்காரு, அவர் ஜான் பிரிட்டோன்னு கையை காமிக்கிறார். அங்கிட்டு திருப்பி விட்டாங்க, திருப்பி விடுறான். அந்த ஜான் பிரிட்டோ யாருன்னா லீமா ராஸோட தம்பி அப்படின்னு செய்திகள் வந்து வருது. இப்ப அவர் என்னடானா, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் இல்லடா, அந்த ஜான் பிரிட்டோ வேற, இந்த ஜான் பிரிட்டோ வேறடா அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு. அவனுக்கு மச்சம் இருக்கும், எனக்கு மச்சம் இல்ல, மறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா அவர் வந்து இன்னைக்கு தொலைக்காட்சியில வந்து கதறாரு. ஆனா ஈடியோட அதிகாரப்பூர்வமா அவன் வந்து வெளியிட்டு இருக்கான் யார் யாரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதுன்னு
தெளிவா அந்த ஆபரேஷனை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கிறான். அதுல ஒரு பேரைத்தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க, லீமா ரோஸோட தம்பிங்களை எல்லாமே தெளிவா குறிப்பிட்டிருக்கான். எந்த அடிப்படையில அவர் வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு தெரியல. இது தெரியாம 2-3 கூதரன்னு தான் சொல்லணும். நம்ம தேவைக்கெல்லாம் இருக்கிற பாத்தீங்களா, போதைப் பொருளை வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏய் கூதரைங்களா உங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் புதைக்கிறதுன்னு தெரியலடா. புடிச்சது வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல புடிச்சிருக்காங்களா, உங்க ஆளு மாட்டிக்கிட்டாப்ல. எப்படின்னா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி அவங்க பிடிச்சத இவங்க பிடிச்சதா நினைச்சு இவங்கதான் அங்க ஒண்ணு நடக்கும் இங்க ஒண்ணு நடக்கும் அந்த கூத்துலயே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. செஞ்சாலும் தான் பேரை போட்டுக்கிறாங்க. இந்த சமயத்துல பாருங்க, ஏற்கனவே கர்நாடகாவில மேக்கத்தாட்டுல நாங்க அணையை கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம். இப்ப பாருங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் கேரளா மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் முல்லை பெரியாரை இடித்து விட்டு புதிய அணை கட்ட சொல்றாங்க. இது ஏற்கனவே வந்து அந்த அணை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அது எல்லா இதுவுமே முடிஞ்சு போச்சு. அது இப்ப அந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல சொல்லுவாங்க இல்ல, இந்த தாயில்லா புள்ளைய தலையில தட்டுறாங்க. அந்த மாதிரி வேணாலும் குடலில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது தாயில்லா புள்ளைய தலையில தட்டுறாங்கன்ற மாதிரி இது இவங்க என்ன பண்றாங்க, முந்தி இருந்த ஆட்சிகள்லாம் வந்து செஞ்சாங்களோ செய்யலையோ சும்மா அப்படி ஒரு டகுல் பாஜா வேலை காட்டுவாங்க, அந்த மாதிரி காட்டிட்டு இருந்தானுங்க அப்படியே. ஆனா இவங்கிட்ட இதை என்ன அடிச்சாலும் தாங்கும். அதனால ஆளுக்கு போறவங்கள அடிச்சுட்டு இங்கிட்டு கர்நாடகால இருந்து அடிக்கிறான், இங்கிட்டு ஆந்திராவில இருந்து அடிக்கிறான், இப்போ கேரளாவில இருந்து அடிக்கிறான். அப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து மாப்பிள்ள போன வாரம் வந்து அடிக்கிறேன், இங்க ஒரு பீஸ் மாட்டிக்கு வந்து அடிச்சுட்டு போகன்னு சொன்னாலும் அது மாதிரி அடிச்சுட்டு போக சொன்னாலும் சொல்லுவாங்க போல் இருக்கு. அதாவது ஒரு திறனற்ற ஒரு தலைமையை வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் அந்த தாயற்ற குடும்பமும் தலைவனற்ற நாடும் வந்து தட்டுக்கட்டு போனது மாதிரியான ஒரு நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. இதுல பாருங்க, அமித்ஷா வந்து அள்ளி புகழ்ந்து அளந்து விட்டுருக்கிறார். எப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் 12 ஆண்டுகளாக தூங்கலங்க, ஒண்ணுக்கு கூட போக நேரம் இல்லாம மக்களுக்காக உழைக்கிறாருங்க. 12 ஆண்டு ஆகுதுங்க பிரதமர் பதவியேற்று. என்ன கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக உழைக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டி இருக்கிறாரு. அதுதான் சொல்லுவாங்க, ஒரு வாரம் தூங்கலனாலே மண்டை கொலாப்ஸ் ஆயிரும். ஆமா, இவர் 12 வருஷம் தூங்கலன்னா அதெல்லாம் உலக அதிசயமாச்சே. ஆமா, நம்மளால அதுதான் போய் உலக அதிசயம் தானே. இப்ப இந்தியா வந்து உலக அதிசயத்துல முதல் இடத்துல இருக்குது. பட்டினிச்சாவா முதலிடம், பொருளாதார பின்னடைவா முதலிடம், வேலை இல்லாத திண்டாட்டமா முதலிடம், கார்பரேட் கம்பெனி எல்லாம் வந்து சுரண்டணுமா அதிலும் முதலிடத்துல இருக்குது. அந்த முதலிடம் உங்களுக்கு முதலிடம் வந்துருச்சு இல்ல, அதுக்கு மேல கேட்க கூடாது. அவ்வளவுதான். இதுதான் போய் கேட்டது எத்தனை பேர் ஓடனா, நான் மட்டும் தாங்க ஓடினேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் அதை எடுத்துக்க. இதுதான் போயிட்டு கேட்டு வந்திருப்பாரு மோடி கிட்ட. அவர் போயிட்டு பேசிட்டு வந்தாரு. போயிட்டு தலைவர எப்படியா 12 வருஷமா பத்திரிகையாளரே சந்திக்காம எப்படி தலைவர இதுதான் நடந்திருக்குது பேச்சு. நீ ஜண்டாவா இருந்தா ஒரு அண்டாவா இருக்க. அந்த மாதிரிதான் போயிட்டு மோடியை பார்த்துட்டு இதுதான் கேட்டு வந்திருப்பாரு. 12 வருஷம் எப்படி நீங்க உழைக்கிறீங்க, இப்ப பத்திரிகையாளரை பேட்டி கொடுக்காம எப்படி சமாளிக்கிறீங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு வந்துட்டா, அப்படியே தம்பி ஒண்ணும் பண்ணாத, 4 மைலுக்கு சோறு கொடுக்குற மாதிரி போட்டோ போடு, யோகாசனம் செய்யற மாதிரி போட்டோ போடு, கடல் கடியில போய் யோகாசனம் செய்யற மாதிரி நடி. அப்புறம் அதை வந்து அந்த மாதிரியே பண்ணக்கூடாது, நீ வேற மாதிரி கொஞ்சம் மாத்தி பண்ணணும்னா சேரனே அப்படின்ட்டு இதுல வந்து முதலமைச்சர் டேபிள் வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடுறது. அப்புறம் இந்த பையனை வந்து இந்த செஸ்ல பிரக்ஞானந்தா வின் பண்ணாரு, அவரோட செஸ் விளையாடுறது. இப்படிதான் பாத்தீங்களா, தலைவர் பிரக்ஞானந்தாவோட செஸ் விளையாண்டாரு டெல்லியில, அங்கே சென்னையில, அவங்க அங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அதே ஸ்டைல்ல இன்னொன்னு, இவங்க தேர்தல்ல வெற்றி பெற்று வந்தா 6 சிலிண்டர் தருவேன் அப்படின்னாங்கல்ல. இவங்க 2வது முறை முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆன பிறகு வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் 12 சிலிண்டர் உங்களுக்கு மானியத்துல உங்களுக்கு வந்துடும், வீட்டுக்கே பணம் வந்துடும் சொல்லிட்டு இப்ப அதிரடியா 4 சிலிண்டருக்கு மட்டும் தான் மானியம் அப்படின்னு தலையில குண்டை போட்டு விட்டுருக்காப்ல நிறைய சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது வேலை செய்ய முடியாத ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா பொய்ய பரப்புவான். ஆமா, அது இப்ப முடியல, கை முடியல. ஆமா, இது என்ன பண்றாங்கன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு 2 நாளா பாத்தீங்கன்னா, இனிமேல் மின்சார கட்டணத்தை இணையதளத்தில் செலுத்தலாம் அப்படின்னு இருக்குப்பா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
அதுதான் ஏன் இப்ப இணையதளத்துல செலுத்தலாம். அததான் சொன்னேன்ல, பேட்ச் ஒர்க். அனைத்து மகளிர் வந்து சிங்கப்பெண்ணு மின்கட்டண வசதியை இணையதளத்துல செலுத்தலாம். இனிமே முன்னாடி ஆன்லைன்ல செலுத்திட்டு இருந்தாங்க, இனிமே நீங்க இணையதளத்துல செலுத்தலாம். இந்த மாதிரியான 17 கடை எடுத்தது மாதிரி அதே மாதிரி தான் போயிட்டு பிள்ளைய +1 10th +2 நிறைய மார்க் எடுத்ததுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் எல்லாம் கூப்பிட்டு காசு கொடுத்தாரு, இந்த வருஷம் காசு கொடுக்கல. ஏய் நீ இப்ப போட்டு வர வைக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல இப்ப செங்கோட்டையன் வந்து நரேந்திர மோடியை மத்திய அரசையும் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு. பேரிடர் மேலாண்மை நிதியாக ஒரு 1000 கோடி ரூபாய் கேட்டோம், டபக்குன்னு தூக்கி கொடுத்துட்டாங்க. கேள்வியே இல்லையா? நம்மள பார்த்து பயந்துட்டாங்களா இல்ல என்னன்னே தெரியல. தபார்னு நம்ம உணர்வுகளை அதுதான் அந்த விஷயத்தை நீங்க சொன்னதுலயே பதில் இருக்கே. தமிழ்நாட்டுக்கு வந்த பேரிடர் தான் இந்த ஆட்சி. அண்ணன் நேத்து சொன்னது அப்படியா? ஆமா, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் தானே. பேரிடர் இது இந்த பேரிடர் தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு, கொடுப்போம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஒரு. இல்ல இப்பதான் நமக்கு ஞாபகம் வருது, அண்ணன் திருமாவளவன் சொன்னது. RSS பெத்து போட்ட குழந்தைதான் விஜயோட தமிழக வெற்றி கழகம். அதனால தான் குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டத்துக்கு 1000 கோடி அள்ளி கொடுத்துருப்பாங்களோ. அது தான் பிள்ளைக்கு கொடுத்துருதானே அடுத்தவன் பிள்ளை கொடுப்பான். முதல்ல இருந்தது தான் புள்ள இல்ல, இப்ப இருக்கிறது தான் புள்ள தான். அதனால கொடுக்கத்தானே செய்வான். நீங்க தனித்தனியா எல்லாம் பிரிச்சு பார்க்கணும். பின்வாசல் வழியாக RSS தான் டைரக்டா முறை செஞ்சு முன்வாசல் வழியாகவே ஆட்சி அதிகாரத்துக்காக நாங்க அனுப்பி வச்சிருக்கலாம்னு அனுப்பி வச்சிருக்காங்க வெற்றி கழகத்தங்கிறீங்க. ஆமா, நிச்சயமா. இந்த இன்னொரு கூத்து நடந்திருக்குது. இப்ப ஒரு கட்சிக்குள்ள ஒரு தவறு நடந்திருக்கு, இல்ல கூட்டணி கட்சி ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு கூட்டணியா இருக்கையில தப்பு நடந்திருந்தா நம்ம கூட்டணிக்காரர் இப்படி தப்பு செஞ்சிருக்காரு கட்சியோட தலைமையிட்ட சொல்லுவார். இதுதான் நடைமுறை, யதார்த்த உண்மை நடைமுறை தான். ஆனா கட்சி தலைமைக்கே தெரியாம கிள்ளியூர் MLA வெற்றி பெற்றிருக்கிறாரு ராஜேஷ்குமார், காங்கிரஸ்ல ஜெயிச்சாரு. அவர் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல அமைச்சரா இருக்கிறாரு. உன் வெற்றி செல்லாதியா, நீ ஃப்ராட் பண்ணிட்டயா, பித்தலாட்டம் பண்ணி ஜெயிச்சிருக்கையான்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா தேர்தல் ஆணையத்துலனா? தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியை கொடுத்திருக்காரு, வெற்றி கழக வேட்பாளர். ஆமா, வேட்பாளர். ஆமா, அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் ராஜேஷ்ங்கிறவரு இது தலைமைக்கு தெரியுமானா தலைமைக்கும் தெரியாது, பொதுச் செயலாளருக்கு தெரியுமா புஷி ஆனந்துக்குன்னா அவரு பிஸி ஆனந்தா. அவர் தான் கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா துளசி நீயமா இது எனக்கு என்ன ஞாபகம்னா, ஏற்கனவே ஒரு பழைய டயலாக் கொண்டு வந்து நீ வாமா மெயின் ரோட்டுக்கு வந்துருமா பேசிக்குவோம் அப்படின்னாங்க. இல்ல அதுக்கு அப்படியே ஒட்டுன மாதிரி இருந்துச்சு ரெண்டும். இது அது மட்டும் இல்ல, காலையில கரெக்டா 10 மணிக்கு வர்றாரு, சாயங்காலம் 5 மணிக்கு தான் போறாரு, இடையில டான்னு 1:30 மணிக்கு சாப்பிடுறாரு. இப்படியாப்பட்ட முதலமைச்சரை அங்க எங்க வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. அதாவது இந்த இதுதான் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து கேக்குறாங்க. அவரு அமைச்சர் அருண்ராஜ் கிட்ட கேள்வி கேக்குறாங்க பத்திரிகையாளர். சார் இது மாதிரி நடுராத்திரில கரண்ட் கட் ஆகுது, இப்படி எல்லாம் பண்ணா எப்படி சார் குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாரு பாத்துங்க. எப்படின்னா, அங்க பாருங்க, முதலமைச்சர் வந்து கடுமையா உழைக்கிறாரு, ஓய்வு இல்லாம உழைக்கிறாரு. சாப்பாட்டுக்கு வெறும் 30 நிமிஷம் 40 நிமிஷம் தான் எடுத்துக்கிறாரு. காலையில வந்தா ராத்திரி தான் போறாரு. சரி என்ன பண்ணாரு? காலைல வந்து ராத்திரி போனாரு, உள்ளுக்குள்ள போயிட்டு ஊம்ப குத்துன மாதிரி அரகஜா போடுற நெத்தில வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது இவன் அதாவது ஒரு கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு, நாம ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அது உனக்கு அங்க புரியாது, நாளைக்கு தான் புரியும். அந்த மாதிரிதான் அவர் பேசிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. இப்ப என்னடா அதை ஏன்டா வந்து மின்வெட்டு மின் குத்தெல்லாம் நடக்குது அப்படின்னா, நிர்வாக கோளாறுலாம் இல்லையா, பீஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுறாங்க வந்து திமுக காரங்க வந்து பீஸ் கட்டையை பிடிக்கிட்டு போடுறாங்க. அதனாலதான் கரண்ட் இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க. எங்க மேல எந்த சிக்கல் தப்பு இல்லங்க. அப்ப கடை 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு மின்சாரத்துறை அமைச்சரு,
அவர் என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட 7000 பணியிடங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல சும்மா இருக்குது, அதனால ஆள் பற்றாக்குறை, இதனால நிர்வாக சிக்கலை வந்து திமுக அரசு ஏற்படுத்திருச்சு, அதனால இப்ப நாங்க ஆள் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதுல இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, 15,000 பேரை தமிழ்நாடு மின்சார வாரியத்துல நாங்க ஆள் எடுக்க போறோம் அப்படின்னு. அப்ப என்னது இவங்க வந்து இப்ப ஒண்ணு சொல்றாங்க, அப்புறம் பீஸ் கரியரை புடிங்கிட்டாங்கிறாங்க, என்னங்க அது ஒரே குழப்பம். சரி, இதே ஆள் பற்றாக்குறையோட தான் போன ஆட்சி இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆற்காடு வீராசாமி ஆட்சியே போனது கருணாநிதி காலத்துல. ஆமா, அந்த அந்த அனுபவம் எல்லாம் திமுகவுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த மின், அதுவும் குறிப்பா வந்து இந்த மாதிரி கோடை காலங்கள்ல மின்வெட்டு போறது மக்களை வந்து ஒரு பயங்கரமான டார்ச்சர் மனநிலைக்கு கொண்டு வந்துரும். அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க. ஆமா, அது கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பெரிய தாது வருட பஞ்சம்னு சொல்லுவாங்க. அது அப்ப வந்த மாதிரியான ஒரு வெயில் இப்ப வருது அப்படின்றாங்க. இந்த சூழல்ல அவன் எல்லாரும் ஏசி வாங்கி போட்டா தூங்குறான், அவன் பாவம் ஃபேனை போட்டு தூங்குறான். அதுல அவன் காலையில பூரா வேலையை செஞ்சுட்டு வந்து ராத்திரி படுத்தான்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம். இந்த நேரத்துல இதே ஆட்சி தான் இருந்துச்சு முன்னாடியும், ஆனா கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதே நீ புதுசா ஒண்ணு குறிப்பிட்ட இடத்துல 15,000 பேர் எடு, பிரச்சனை இல்ல. சரி, குறிப்பிட்ட இடத்துல பீஸ் கறி ஏற்படுங்களா, ரைட்டு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களாமா திமுகல, பீஸ் கட்டை புடுங்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி, நம்ம தொடர்ச்சியா அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பீஸ் கரியரை புடுங்கி வச்சிருவாங்க. இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கின்றது. நம்ம தொடர்ச்சியா நம்ம சிறைகள் பேசுவோம். நிச்சயமா இப்பொழுது தற்காலிகமாக நம்முடைய அப்புறம் 2 நாளா நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களே அதை சொல்லுங்க. ஆமா, தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் சிறகு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நீங்க கொடுக்குற ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலமா தான் எங்களுக்கு தெரிய வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அதைத்தான் தம்பி என்ன சொல்றாரோ அதை நான் வழிமொழிகின்றேன். நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணுங்கள், கடத்துங்கள், பாருங்கள், பரப்புங்கள். நன்றி, வணக்கம்.